அடிக்கடி பெங்களூருக்கு போன் பண்றீங்களே, சிஆர் கண்ணனுக்கு என்ன 2 வீடா? யோ, ஒரு வீடை வச்சு சமாளிக்கிறதுக்கு அண்ணாவுக்கு வசதி இல்ல, இதுல 2 வீடா? அண்ணாவோட மாமனார் பெங்களூர்ல இருக்காரு, பொண்டாட்டியும் பொண்ணையும் அங்க விட்டு வச்சிருக்காரு. அண்ணாவோட பொண்ணு அங்க காலேஜ்ல படிக்கிறா. தாமா, மெட்ராஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. உங்க அப்பா லைன்ல இருக்காரு. சினிமா சான்ஸுக்காக இங்க தங்கி இருக்காருயா. இசை மேதை, வாய்ப்பு கிடைக்கலங்கிற வருத்தத்துல குவார்டர் ஆஃப் ஃபுல்லுன்னு அடிக்கிறாரு. நேத்து ஃபுல்லு பிளாட். ஓவரா குடிக்கிறாங்க, உங்க ஆசிலியா குடிக்கிறாரு. என்னையா குடிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லன்னா, அவனுக்கு இந்த காரைக்குடி பக்கத்துல குன்றக்குடி சொந்த ஊரா. ஜானகி லைன்ல இருக்கா. ஹலோ அப்பா. என்னம்மா எப்படி இருக்க? என்னப்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு, குடிச்சிங்களாப்பா? நேத்து ஒருத்தி பேட்டிங்கிற பேர்ல வந்து பழைய குப்பையெல்லாம் கிளறி எனக்கும் பாரதிக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் தேவையில்லாம ஞாபகப்படுத்தி, அதான் நேத்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஜானகி சாரிம்மா. பரவாயில்லப்பா, உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானே போன் பண்ண நினைச்சேன்ப்பா. என்னம்மா விஷயம்? காலேஜ்ல இருந்து நாங்க எல்லாரும் எஜுகேஷனல் டூர் போறோம்ப்பா. போயிட்டு வாமா. ஆனா நான் இங்க இருந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணி. நீங்க கொடுத்தா என்ன, தாத்தா கொடுத்தா என்ன? இன்ஃபேக்ட் நீங்க அப்படி ஒரு லாட்ஜ்ல கஷ்டப்படுறது அம்மாவுக்கு எல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? சரி, எந்த ஊருக்கு போறேன்னு சொன்ன? குட் மார்னிங் சார். Come on girls, get on. சரிடா, இங்க இன்னும் 2 நாள் இருப்பேன். இங்க ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தேன். இல்ல இன்னைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு கல்யாணம். ஓகேடா. குட் மார்னிங் சார். ஹலோ, ஹாய். இதுல ஒரு கப்பல் பண்ணி விட முடியுமா? டைட்டானிக் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். 19 வயசுல இவ்வளவு அழகா பேப்பர் கப்பல் பண்ணி விட்டது உங்க ஃப்ரெண்டா தாங்க இருக்கும். என்ன பாக்குறீங்க? தண்ணி இல்லனா? அதோ ஸ்விமிங் பூல். போலாமா? எனக்காக ஒரு கப்பல் விடக்கூடாதா? நேர் விருப்பம். I'm sorry, உங்களால பேச முடியாது எனக்கு தெரியாது. I'm really sorry. Happy birthday to you. Happy birthday dear Sona. ஹலோ ஹலோ, என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பர்த்டே கொண்டாடுறோம். பார்த்ததே இல்லையா? சரி கட்ட வேணாம்னு சொல்லுங்க, கேக் கொடுத்துடலாம். இது என்ன உங்க வீடா இல்ல பர்த்டே கொண்டாடுற ஹோட்டலா? நாங்களே படம் பார்க்க வேண்டாம்? பாருங்க, நான் வேண்டாங்களே. என்ன பாருங்க, நான் வேணாங்களே. நீங்க தியேட்டர்ல பர்த்டே கொண்டாட நாங்க எப்படிங்க படம் பார்க்கிறது? படம் பார்க்குற இத்தனை பேர் அப்ஜெக்ட் பண்ணல, உங்களுக்கு மட்டும் என்ன? சினிமா தியேட்டர்ல பர்த்டே கொண்டாட கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்ல. ஓகே, அதுக்காக இப்படிதான் சத்தமா பாட்டு பாடி பர்த்டே கொண்டாடுவீங்களா? ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா பாடக்கூடாதா? இல்ல பாடாம இருக்க நான் என்ன ஊமையா? பே 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 பே. தாயிலங்க தாயிலங்க மாரிக்குது, தாயிலங்க தாயிலங்க மாரிக்குது, தாயிலங்க தாயிலங்க மாரிக்குது, தாயிலங்க மாரிக்குது. கோடை தென்றல் மலர்களாட
ஹலோ. அது என்னமோ ஹோட்டல் காரிடார்ல சாக்ஸ் வாசிக்கணும்னு தோணுச்சு, வாசிச்சேன். ஹலோ சத்தமா நீங்க சினிமா தியேட்டர்ல பர்த்டே கொண்டாடலாம், ஆனா நாங்க ஹோட்டல் காரிடார்ல சாக்ஸ் வாசிக்க கூடாதா? அது எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட விசாரிச்சேன். நடுராத்திரியில ஹோட்டல் காரிடார்ல அதுவும் ஜானி ரூம் நடின்னு சாக்ஸ் வாசிக்கிற தப்புன்னு எந்த சட்டத்திலும் இல்லையா, தெரியுமா? பட்டா நீ கொடுத்தத திருப்பி கொடுப்பேன். Shall we leave, girls? ஐயோ நான் இங்க இருக்கேன். ஹலோ ஹலோ ஸ்டாப். போறீங்க காலேஜ் பஸ் தானே? அட என்னம்மா பஸ்ஸை விட்டுட்டு வந்து நிக்கிற? பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஏதாவது பஸ்ஸை பிடிச்சு போய் சேரு போ. தேங்க்ஸ் டா பாட்டி. என்ன தம்பி சிரிக்கிற? இல்ல, நான் உங்க ஷர்ட்ல ஃபேண்டாவை கொட்டி அவங்க என்ன மாதிரி படபடன்னு ஷர்ட்டை கழட்டிருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன், சிரிச்சேன். ஆசை. ஹலோ, பஸ்ல யாருக்கெல்லாம் சில்லுன்னு கூல் ட்ரிங்க் வேணும்? பாட்டி உங்களுக்கு இறங்குதா பாரு. பாட்டி இங்க இருந்து குழந்தைங்க பேண்ட் எல்லாம் குடிச்சு. அதான் ஹலோ சிபிஐ வட்டா.